ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு கருவாட்டு தொக்கு எப்படி பண்றது தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு வந்துட்டு நான் வஞ்சர கருவாடு தாங்க எடுத்திருக்கேன் இன்னைக்கு. தாளிப்புக்கு வந்து கடுகு, சீரகம். நம்ம இன்னைக்கு சின்ன வெங்காயம் தாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயங்க, ஒரு 10லேருந்து 15 பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். ஆனியன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி வந்து 2 வந்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவாடு வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிப்புக்கு கடுகும் சீரகமும் போட்டு தாளிச்சு எடுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் எண்ணெயிலே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். அப்போதான் அந்த ஃப்ளேவர் வந்து எண்ணெயிலே இறங்கும். அப்படியே வந்துட்டு கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தோங்களே அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நறுக்கி வச்ச இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சள் பொடியும் குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாங்க. அடி பிடிக்காம நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சுடு தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்த கருவாடை இப்ப போட்டுக்கலாங்க. கருவாடு சீக்கிரமாவே வெந்துருங்க. 1 கப் தண்ணி மட்டும் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாங்க. கிரேவி மாதிரி வேணும்னா அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி தொக்கா வேணும்னா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் தொக்கு மாதிரி வந்துடும். இப்போ வந்துட்டு வேற பவுல்ல போட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. சுட சுட சாதம் வச்சு அதில் கருவாடு தொக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ஆஹா என்ன டேஸ்ட்டுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். தேங்க்யூ.